இதுக்கு ஹைலைட்டா ரமேஷ் பாட போறான். டேய் பாடுறா. சாரிடா, நான் பாடுற மூல இல்ல. டேய் ரமேஷ் பாடுறா. டேய் துந்துரு பண்ணாடா, நான் பாட மாட்டேன். ரமேஷ் ப்ளீஸ் பாடுடா. பாடுறா. விடுங்க. பாடு ரமேஷ். பாடு ரமேஷ். பாடு. இவ்வளவு பேர் பிரியப்பட்டு கேக்குறாங்க, உங்க பிடிவாதத்தை விட்டுட்டு பாடக்கூடாதா? சாரி. மனசுக்கு பிடிச்ச பொருள் கிடைக்கணும்னா என்ன விலை கொடுத்தாது வாங்கிடலாம். மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கலன்னா ரமேஷ் ப்ளீஸ். இது வரைக்கும் நான் நினைச்செல்லாம் ஜெயிச்சிருக்கேன். உன்னை தவிர உண்மையிலேயே என் மேல அக்கறை இருந்து நான் பாடன்னு ஆசைப்பட்டா என் காதலை ஏத்துக்கிட்டு உன் மனசுல என்னைக்கு இடந்தறியோ அன்னைக்கு தான் நான் பாடுவேன். அதுவும் உன்னை பத்தி தான் பாடுவேன். நீங்களா? நானே தான். உன் அலறு சத்தம் கேட்டதும் ஓடி வந்து பார்த்தா அந்த அபய குரலுக்கும் நீ இருந்த நிலைமைக்கும் வேற யாருமே வந்துடாம நான் மட்டும் வந்தது. உனக்கு கொஞ்சம் கஷ்டம், எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். இந்த சட்டை உன் உடம்போட ஒட்டி இருக்கிறப்ப நானே கட்டி பிடிச்ச மாதிரி இல்ல? அப்புறம் என்ன, விடாம சுத்தி வந்தாரு. முதல்ல மசில கிளீன் ஏய் ஒரு ஷார்ட் நியூஸ், ரமேஷ் கால் உடைஞ்சு போச்சு. என்ன இது? டேப் ரெக்கார்டர். நான் இத கேக்கல. ஓ அதுவா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பில்டிங் மேல ஏறி கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். படிக்கட்டு யூஸ் பண்ணாம கீழே இறங்க முடியுமான்னு வசந்த் சேலஞ்சு பண்ணா. விடுவேனா? அங்கிருந்து வாட்டு போய் பிடிச்சு சர்ன்னு கீழே வந்தேன். அப்புறம் எப்படி அடிபட்டுச்சு? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. 500 அடி பில்டிங்ல 450 அடி கீழே வாட்டு போய் காணோம். சோ 50 அடி உயரத்துல இருந்து ஐயா பறந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. Nonsense. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தானே? போட்டி வச்சது வசந்த், இப்ப அவஸ்தைப்படுறது நீங்க தானே. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எஸ், எனக்கு புரியுது. ஒரு சாதாரண பிராக்சர் ஒரு மாசம் குணமா போகுது. இதுக்கே இந்த ஆர்ப்பாட்டம் பண்றிய? ஒரு கால், இந்த காலையை நான் இழந்துட்டா என்ன வெறுத்து ஒதுக்கிடுவேன், அப்படித்தானே? அப்ப நீ என்ன நேசிக்கல, என் உடம்ப தான் நேசிக்கிற. என்ன சொல்றீங்க ரமேஷ்? ஐ லவ் யூ. நீங்க எனக்கு வேணும், எப்பவோ எப்படி இருந்தாலும் சரி. ஐ லவ் யூ ரமேஷ். ஐ லவ் யூ ரமேஷ். ஐ லவ் யூ. என்ன சொன்னேன்? ஐ லவ் யூ ரமேஷ். மறுபடியும் சொல்லு. ஐ லவ் யூ ரமேஷ். ஐ லவ் யூ ரமேஷ். தேங்க்யூ மிஸ் லட்சுமி. ஏண்டா வசந்த், ஏலம் போடுற மாதிரி ஐ லவ் யூ ரமேஷ், ஐ லவ் யூ ரமேஷ்னு 3 தடவை சொன்னாலே கேட்டல? சகோதரிகள் சைக்காலஜில நீ சக்கரவர்த்தி, நான் எல்கேஜின்னு சொன்னிய, இப்ப என்னடா சொல்ற? கண்ணையோட தங்கச்சி ஆம்பளை வர்க்கம்னாலே இவளுக்கு அலர்ஜி. இவளை மடை காட்ட முடியுமான என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிய. வாட் யூ சே? சக்கரவர்த்தி, சகோதரிகளை உன்னால சிரிக்க வைக்க முடியும், அழ வைக்க முடியும். இந்த எல்கேஜி கொஞ்சம் மனசு வச்சா அவங்கள ஆட்டி படைக்கவும் முடியும். ரமேஷ், யூ ஆர் கிரேட். ரமேஷ் உண்மையை சொல்லுங்க, நமக்குள்ள நடந்ததெல்லாம் நாடகம் தானா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. பந்தயத்துல 10,000 வாங்கின அப்புறம் என்ன சந்தேகம்? பந்தயம்? எது பந்தயம்?
காலமெல்லாம் கைவிட மாட்டேன்னு சொல்லி காரியத்தை சாச்சிட்டீங்களே அதுவா? இல்ல ஒரு அப்பாவி பொண்ணோட கற்ப தேரேத்து தெருவுல நீங்க வச்சிட்டீங்களே அதுவா? எதுவோ நியாயம் அநியாயம் எல்லாம் என் லட்சியத்துக்கு கிடையாது. வேணாம் ரமேஷ், நீங்க உங்க பஞ்சத்துல ஜெயிச்சதாவே இருக்கட்டும், நம்ம காதலும் உண்மையாவே இருக்கட்டும். இந்த காதல் கல்யாணம்லாம் எனக்கு தேவையில்லாது. இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நான் ஜெயிக்கிறது உதவியா இருந்த உனக்கு இத பரிசா தரேன். வாங்கிக்க. வாங்கி வச்சுக்கிறதுன்னு வாடகை பணமா இல்ல என் கற்போட விலையா? ஏய், உன் கற்பு மட்டும் தான் போயிடுச்சுன்னு பதற. என் கற்பு தான் போயிடுச்சு. ஆம்பளுக்கு மட்டும் என்ன கற்பு கிடையாதா? ரமேஷ், என்னோட வேதனையை வேடிக்கையா எடுத்துக்காதீங்க. உங்களோட அன்பை உண்மை நினைச்சு இந்த உடம்ப உங்களுக்கு கொடுத்த பாவத்துக்காக என்ன தண்டிச்சிடாதீங்க ரமேஷ். என்னை ஏமாத்தாதீங்க ரமேஷ். இந்த பாரு, நான் ஒன்னும் பொம்பளை பிடிக்கல ஏமாத்துறதுக்கு. எதையும் லைட்டா எடுத்துக்கிட்டா லைஃப் ஈஸியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? மாணவர்களை சந்திச்சோம், காதலா நடிச்சோம், நல்ல நண்பர்களா பிரிவோம். ஓகே, see you. ரமேஷ், ஏடிசிபிசி குடிக்கிறதே ஓசி, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. எங்கயா தோசை காணா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் கேட்டுன்னு வரணும். அட, கையில கயிறு, கண்ணுக்குட்டி பின்னால வருதா? கண்ணுக்குட்டியா என்ன குட்டின்னு பாருங்க. பொண்டாட்டி பொண்டாட்டியா வீட்ல எல்லாம் விட்டு வரணும். வீட்டுல விட்டுட்டு வந்தா தம்பி தள்ளிட்டு போயிருவாயா? தம்பி தள்ளிக்கிட்டு போயிருவானா? அட, உனக்கு என்னையா தெரியும்? அனுபவப்பட்ட எனக்கு இல்லையா தெரியும்? என்னதான் இருந்தாலும் சம்சாரத்தை சாராய கடைக்கு கூட்டிக்கிட்டு வர்றது தப்பு. நல்லா உரைக்கிற மாதிரி கேளுங்க. உரைக்கிற மாதிரி சொல்றதுக்கு அவர் என்ன மிளகாயா? ஏண்டி, நான் இங்க உட்கார்ந்து இருக்கும் போதே எனக்கு முன்னாலே என் தம்பியை கூட்டிட்டு வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு நீ சொல்ல அவன் வாயை திறக்க, நீங்க சாப்பிடுங்கன்னு அவன் சொல்லும் போது நீ வாயை திறக்க. கடைசியில குடிச்சாங்களா இல்லையா? குடிச்சது மட்டுமா, 2 பேரும் கட்டி பிடிச்சாங்களே. அவங்க 2 பேரும் சாராயம் குடிச்சப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் ஒரு கிளாஸ் சாராயம் குடிச்சேன். ஐயோ ஐயோ ஐயோ, பொய். ஏங்க, நீங்க எல்லாம் பொண்டாட்டி புள்ளியோட பிறக்கலையா? பொண்டாட்டியோட பிறக்க முடியாது, அக்கா தங்கச்சியோட தான் பிறக்க முடியும். இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. இத பாருங்க, இந்த முட்டை மேல சத்தியமா சொல்றேன், நான் இந்த கடைக்கு வரல. அடியே, முட்டையை நசுக்கிட்டியடி, உள்ள இருக்க கொஞ்சம் செத்து இருக்கும். அவிச்ச முட்டையில குஞ்சு இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். போன வாரம் எங்க வீட்டு முட்டையில குஞ்சு இருந்துச்சு. அது போட்ட முட்டையா? பின்ன இது என்ன செஞ்ச முட்டையா? போங்கடா, வந்துட்டானுங்க நியாயம் சொல்றதுக்கு. எரிச்சல கிளப்பாதீங்கடா. சித்தப்பா, ஹாய் ரமேஷ், வாடா வா. உன்னைத்தான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டா வந்து நிக்கிறிய. 100 ஆயிஸ்டா உனக்கு. ஏன் சித்தப்பா? கைய குறா. சேலஞ்சில இருந்த பொண்ணு லட்சுமியை ஜெயிச்சிட்டியாமே. உன் எனிமி வசந்தோட மூஞ்சில கரிய பூசிட்டியாமே. கங்க்ராச்சுலேஷன் சிங்க குட்டி. தேங்க்யூ சித்தப்பா. போடா முட்டாள். நேத்துக்கு இந்த பொண்ணு லட்சுமியை கோயில்ல பார்த்தேன்டா. அவ சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே பகீர்னு ஆயிடுச்சுடா. என்ன சொல்றீங்க? ருத்ரதாண்டவ ஆட ஆரம்பிச்சிட்டாடா. விட மாட்டேன் சார், விட மாட்டேன். உங்க குடும்பத்தையே சந்தி சிரிக்க வச்சிடறேன் சார். பொம்பளைங்களை சேர்த்துக்கிட்ட காலேஜ் வாசல்ல ஒரு போராட்டமே நடத்துவேன் சார். பிரபாகரன் நடுத்தரவுல நின்று மறியல் பண்ணி மரியாதையை கெடுத்துறேன் சார். அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிட்டாடா. ஆடி போயிட்டேன். ஏண்டா தேவையா? இந்த விஷயம் காலேஜ் பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சா உனக்கு காலேஜ் விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவான். உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா முதுகுத்தோலை உடிச்சிருவான். இதெல்லாம் உனக்கு தேவையா? சித்தப்பா, அப்பான்னு கூப்பிட வாரிசு இல்லடா. அப்பப்ப சித்தப்பான்னு வாய் நிறைய கூப்பிட்டு புலகாங்கிதப்படுத்துறியே. நல்லறா. ஏண்டா, உனக்கு ஒரு பிரச்சனை, அது என் பிரச்சனை இல்லையா? அது நம்ம பிரச்சனை இல்லையா? நான் இருக்கேன்டா. பாத்துருவோம் ஒரு கை. எட்ரா வண்டிய. கழுத என்ன சொல்றான்னு பாத்துருவோம். ஹலோ, மேனேஜர் ராமலிங்கம்மா? எஸ் சார். நான் ரமேஷ் பேசுறேன். சொல்லுங்க சார். காலேஜ் யூனியன் விஷயமா அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் வைக்கணும். எனக்கு ஒரு காட்டேஜ் தேவைப்படுது. காட்டேஜ் நம்பர் 8 ரெடி. தேங்க்யூ. என் சித்தப்பா கோடீஸ்வரன் ஒருத்தரங்க வருவாரு. அவர்கிட்ட சாவியை கொடுத்துருங்க. ஓகே சார். இந்தாங்க. தேங்க்யூ. ஒரு அருமையான ஐடியாடா. ஹோட்டல் உல்லாஸ்ல ரூம் போட்டேன். கரெக்டா 3 மணிக்கு நீ எங்க வந்துரு. நான் அந்த லட்சுமியை கூட்டு வந்துடுறேன். பிரச்சனையை தீத்துருவோம்டா. என்ன பண்ணிடுவா அந்த பொட்டச்சி? நான் இருக்கேன்டா ராஜா, கவலைப்படாத. பாத்துருவோம். தேங்க்யூ சித்தப்பா. இந்தாடா. இதுக்கு அல்வா மல்லிப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியே. இதெல்லாம் என் செலவா இருக்கட்டும். அவரை சித்தப்பா. டேய் ரமேஷா, செஞ்ச தப்புக்கு ஃபிட்னஸ் இல்லைன்னு நீ இப்ப தெனாவட்டா சுத்திக்கிட்டு இருக்க. இப்ப இன்னைக்கு நீ தப்பே பண்ணாம இங்க ஃபிட்னஸோட மாட்டிக்க போறடா. உன் வேலைய நீ காமிச்சிட்ட. இப்ப என் வேலைய நான் காட்டுறேன்டா கண்ணா. மதுரை மல்லி, காசி அல்வா. ஐயோ, எனக்கே ஜிவு தட்டுது இதை பார்க்கும்போது. தானோ நீ பக்கத்துல இல்லாம போயிட்டேடி. அந்த காலத்து ஞாபகம்லாம். ஐயோ வேணாம், டாபிக்கே மாறுது. தலைய விரிச்சுட்டேன்டா ரமேஷா. வாடா கண்ணா, வா. உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வாடா, உட்காருமா. உட்காருமா. இத பாருமா, அந்த ரூம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன். நீ அந்த பையல அந்த ரூம்குள்ள கூட்டு போயிடாத. அவ ருசிகண்ட போன
இந்த இடத்துலயே அவனை 1/2 மணி நேரம் மடக்கி வைமா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். தைரியமா அவங்கிட்ட நடிமா, கண்ணீர் விட்டு கதறு. பொம்பளைங்களுக்கு கண்ணீர் விட சொல்லியா தரணும்? அதானே உங்க ட்ரம் கார்டு. அதை வச்சுதானே நீங்க லைஃப்ல எல்லாத்தையுமே சாதிச்சுக்கிறீங்க. ஹலோ, இதெல்லாம் என்கிட்ட வேணாம். அவன் வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்க. வந்துட்டான் போல இருக்கு, போய் கூட்டு வந்துடுறேன். அடக்கண்ணா பாபா, வர்றா. அந்த கழிச்சடைய உள்ள உட்கார வச்சிருக்கேன். சாமி ஆடினா பாதிய நான் இறக்கிட்டேன், மீதி பாதிய நீ கவனிச்சுக்க. உனக்கு சொல்லியா தரணும்? சென்டிமெண்ட்ல பேசி பாடுறா. படியலன்னா பணத்தாலே அடி. இப்ப உள்ள போகும்போது ஹலோ லக்ஷ்மி சொல்லிக்கிட்டே போ, வெளியே வரும்போது வரேன் சிஸ்டர்னு வந்துரு. ஜமாயிடா போடா. இவன செருப்பாலையும். ரமேஷ், மறுபடியும் உங்ககிட்ட வாழ்க்கை கேட்டுதான் வந்திருக்க. தயவு செய்து என்ன ஏமாத்தாதீங்க. லட்சுமி, நமக்குள்ள இருந்தது ஒரு நாடகம், அதுவே வாழ்க்கையாடாது. இதை வச்சு நீ ஆள தேட நினைக்கிறது தப்பு. பெருசா என் சித்தப்பாட்ட போய் சொல்லிட்ட. அவரு என் மேல உயிரியே வச்சிருக்காரு. உனக்காக எனக்கு துரோகம் பண்ணுவார்னு நினைக்கிற? ஹலோ, பிரின்சிபால் தர்மராஜ் ஹியர். இன்னைக்கு நீ பிரின்சிபால், நாளையில இருந்து என்னையா பண்ண போற? ஐயோ பாவம், நடுத்தரவுல நாயா அலைய போறியா? ஹலோ, யார் பேசுறது? Who are you? இந்த பந்தாக்கு ஒண்ணும் குறைச்சல. நீ காலேஜ் நடத்துறியா இல்ல லவ்வர்ஸ் பார்க் நடத்துறியா? சுருக்கமா கேக்குறேன்யா, நீ பிரின்சிபாலா இல்ல புரோக்கரா? யோ, யாரியா நீ? உங்க காலேஜ் மும்மரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உல்லாஸ் ஹோட்டல்ல காட்டேஜ் போட்டு உன் காலேஜ்ல படிக்கிற ஒரு பையனும் பொண்ணும் உல்லாசமா இருக்காங்கன்னா என்னையா உன் காலேஜில் நீ டிசிப்ளின் வச்சிருக்க? எந்த நம்பிக்கையாலையா பசங்களை உன் காலேஜ்ல படிக்க வைக்க முடியும்? என்ன சார் சொல்றீங்க? நடக்கிற அக்கிரமத்தை நீயே இங்க வந்து பாருயா. ஐ எம் கோட்டீஸ்வரன் BABL. கோர்ட்ட மிதிக்கணும்னு உன் ஜாதகத்துல இருக்கா? ஐயோ இருக்கே. அப்ப கோர்ட்லயே ஒன்ன போட்டு நான் மிதிக்க போறேன். இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லில இருந்து இந்து நேஷன் வரைக்கும் ஆர்டிக்கல் எழுதுறவன் சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சார். யோ பிரின்சிபால், உனக்கு நான் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நான் சொல்ற ஆளுங்களோட நீ உல்லாஸ் ஹோட்டலுக்கு வந்துடணும். கௌரவமா கோட்டை மாட்டிக்கிட்டு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்க. இப்ப அந்த கோட்டா இல்ல போர்ட்டா நீ ஏன் முடிவு பண்ணிக்க? கடைசியா என்ன முடிவு தான் எடுத்திருக்கீங்க? உனக்காக இதை நான் மாத்திக்க முடியாது. நாம நல்ல நண்பர்களா இருப்போம். கணவரா நினைச்சவரை எப்படி இங்க நண்பரா நினைக்க முடியும்? முடியும். நடந்தது கெட்ட கனவா நீ நினைச்சா? என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. குட். சோ இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஓகே? ஏய்யா, உன்னை கரெக்டா 10 நிமிஷத்துக்குள்ள இங்க வர சொன்னா என்ன கொழுப்புறதா நீ 5 நிமிஷம் லேட்டா வருவேன். என்ன மட்டும் தனியா வர சொல்லி இருந்தா 5 நிமிஷத்துல ஓடி வந்திருப்பேன். இத்தனை சனியன்களையும் கூட்டி வர வேண்டியிருக்குது, லேட்டா போச்சு. சார், உன்ன சொல்லலையா? சுமாரியா? சார் யாரு? அசிஸ்டன்ட் பிரின்சிபால். அசிஸ்டன்ட் பிரின்சிபாலா? கவலையே படாதீங்க, நாளையில இருந்து நீங்க தான் பிரின்சிபாலு. இவருக்கு இன்னியோட உத்தியோகம் கோவிந்தா. சோத்துக்கு துந்தனக்கா போட போறாரு. இந்த பையன் ரமேஷ் கூடவே ஒரு பொண்ணு லட்சுமி. பொண்ணுன்னு சொன்ன உடனே லட்சுமின்னு டான்னு சொல்றான். காலேஜ் முழுக்க இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனா உனக்கு தெரியல. அவங்க 2 பேரும் இந்த காட்டேஜுக்குள்ள ஒதுங்கறத என் கண்ணால பார்த்தேன். பூட்டின கதவுக்குள்ள தப்புதான் நடக்குதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? நீ எல்லாம் கோ எஜுகேஷன் காலேஜுக்கு எப்படியா பிரின்சிபால் ஆன? சார், அந்த ரமேஷ் இருக்கானே படுக்கலாடி சார். ஏற்கனவே அந்த லட்சுமி ஏமாத்திட்டான். இப்ப என்ன சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கானோ? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உள்ள வாங்க பாப்போம். சித்தப்பா, முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேங்க ஐயா. முடிச்சுட்டானா? முடிச்சிட்டானா? எப்படி முடிச்சாங்கிற கன்றாவியாவது போய் பார்க்கலாம் வாங்க. பாவி. ஐயோ, கரெக்ட். மல்லிகைப்பூ, அல்வா வேற. பாவி, எல்லாத்தையும் பந்தாவா பண்ணிருக்கேடா. பிரின்சிபால் சார், கூட்டின கதவுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு இப்போவாவது தெளிவா தெரியுதா? ஐயோ, இப்படி ஒரு காரியத்தை பட்டியடா பாவி. சித்தப்பா, என்ன உன் சித்தப்பான்னு சொல்லாத. உன் உறவுன்னு சொல்லிக்கவே எனக்கு அவமானமா இருக்குடா. ஏம்மா, நீ எப்படிமா இந்த பாவி கிட்ட சிக்கின? என்ன நடந்ததுன்னு பிரின்சிபால் பெரிய மனுஷனே இங்க வந்திருக்காருமா. அவர்கிட்ட வாய் திறந்து சொல்லுவா. என்ன எதுவுமே கேட்காதீங்க சித்தப்பா. என்ன சார், இந்த பொண்ணு உங்களை சித்தப்பாங்குது? வளர்றா சார், மிரண்டு போய் கிடக்குறா. அந்த அளவுக்கு நீ இவளை என்னடா பண்ண? ரமேஷ், லட்சுமி, உங்க 2 பேரையும் காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ண போறேன். நீங்க பெரிய மனுஷன், உங்க வாயால குழந்தைங்களை தப்பா எதுவும் பேசிடாதீங்க சார். இனிமே உங்க வாயில வர வேண்டிய வார்த்தை தீர்க்க சுமங்கலி பவா, தீர்காயுஷ்மான் பவான்னு இதுங்க கல்யாணத்திற்கு ஆசீர்வாதம் பண்ணி அக்ஷதை போட்டு வர வேண்டிய வார்த்தை தான் சார். அதுக்கான ஏற்பாட்டை நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க போங்க சார். பசங்களா, எங்க குடும்ப மானமே இதுல அடங்கி இருக்குப்பா. இத பத்தி தயவு செஞ்சு வெளியில எதுவும் பேசிடாதீங்கப்பா. நீ ஏமா இன்னும் நிக்கிற? நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன்பா. போபா, இந்த பொண்ணை ஜாக்கிரதையா கொண்டு போய் சேர்த்திருக்க சார். போபா, ஹாஸ்டலுக்கு போ.
போங்க சார் போங்க